வணக்கம் தலைவா. சூப்பரு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்திருக்க முக்கியமான செய்திகள பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்துல பிஜிடிஆர்பி உடைய மெட்டீரியல நாம இலவசமா வழங்க இருக்கோங்க. பிஜிடிஆர்பி குறித்து சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. இதை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஆசிரியர்கள் போராட்டம் என்னாச்சு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்களுடைய மனமொத்த மாறுதல் கூறும் விண்ணப்பங்கள் பற்றியும் இந்த வீடியோல பார்க்கறக்குங்க. மக்களே, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோல இது எல்லாமே இருக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க. ஸோ பிஜிடிஆர்பி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பிஜிடிஆர்பி உடைய புதிய தேர்வுக்குண்டான அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. 2025 பிஜிடிஆர்பி தேர்வுகள் நடக்கும். ஸோ அக்டோபர் 10ஆம் தேதி நடத்துவோம் அப்படின்றதையும் நமக்கு தெளிவாக குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. பிஜிடிஆர்பியில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் எப்போ வரும் அப்படின்ட்டு இன்னும் சில வாரங்களாகவே மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சிலபஸ் எல்லாமே போட்டதுனால சிலபஸ்லையும் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான குழப்பங்கள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகி 12/10/2025 அன்னைக்கு நடைபெறும் அப்படின்றத நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தற்சமயம் நமக்கு இன்னும் சில முக்கியமான செய்திகள் கிடைக்குதுங்க. மனமுத்த மாறுதல் கோரும் விண்ணப்பங்களை கல்வி மேலாண்மை முகமையில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வது குறித்து ஒரு சில அறிவுரைகள் எல்லாமே ஆசிரியர் தேர்வாரத்தை கொடுத்துருக்காங்க. மனமொத்த மாறுதல் கோரும் விண்ணப்பங்கள் கல்வி மேலாண்மை குழு மூலமா இதை மாற்றலாம். என்ன அதுன்றதை நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன் வாங்க. தமிழ்நாடு தொடக்க கல்வி அலுவலக இயக்குனருடைய செயல்முறைகளை இது நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரசாணைகள் செயல்முறைகள் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா செயல்முறைகள் அடிப்படையில் 2025 மற்றும் 26 ஆண்டிற்கான ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் சார்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் மின்னஞ்சல் மூலமாக அணிவிக்கப்பட்டுள்ளது. அதனை பின்பற்றி 2025 மற்றும் 26 கல்வியாண்டில் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கும் பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து மனமொத்த மாறுதல் கோரும் ஆசிரியர்களின் விண்ணப்பங்கள் மீது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் எல்லாமே கரெக்டாக பின்பற்றாங்களா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எனவே இந்த 2025 மற்றும் 26 கல்வியாண்டிற்கான அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான மியூச்சுவல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லலாம், டிரான்ஸ்ஃபர் கோரும் விருப்பமுள்ள ஆசிரியர் விண்ணப்பங்கள் பெற்று கீழ்காணும் அட்டவணையில் அது எல்லாமே அவங்க ஃபில் பண்ணி அதுக்கு உண்டானதை பண்ணணும் அப்படின்றது தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து வகை ஆசிரியர்களின் மனமொத்த விண்ணப்பங்கள் மாறுதல் கோரும் ஒன்றியத்துக்குள்ளார மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்கிட்ட கொடுக்கணும். கல்வி மாவட்டத்திற்குள்ளார அனைத்து வகை ஆசிரியர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் மனமொத்த மாறுதல் மீது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து ஆணை வழங்கும் தொடக்க கல்வி இயக்குநர்கிட்ட இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த தொடக்க கல்வி இயக்குனர் அலகின் பணிபுரியும் கீழ் அனைத்து ஆசிரியர்களும் மனமொத்த மாறுதல் கோரும் விண்ணப்பங்களும் பெறுவதற்கான கடைசி நாளாக 6/8/2025 புதன்கிழமைக்குள் உரிய விதிகளின்படி பரிசீலித்து ஒன்றியம் மற்றும் கல்வி மாவட்டத்திற்கு மாறுதல் கோரும் விருப்பமுள்ள ஆசிரியர்கள் விண்ணப்பங்களை மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி அலுவலர் வழங்கிடவும் மாவட்டம் விட்டு மாவட்டம் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களை பரிந்துரைப்பட்டு அவங்களுக்கு உண்டான தொடக்க கல்வி இணை இயக்குனர் தொட்ட அவங்க கொடுக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ஆசிரியர் இயக்கங்கள் எல்லாமே பள்ளிகள்ல போராட்டங்கள் நடத்திருக்காங்க. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கத்தின் நடவடிக்கை குழு போராட்டம் உடுமலையில் உள்ள அரசு குழு போராட்டத்தால் துவக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் மாணவர்கள் கற்பழித்தல் பாதித்தது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்குமே இதை நடைமுறைப்படுத்தணும். இடைநிலை ஆசிரியர்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடுகளை நீக்கி மத்திய அரசுகளுக்கு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் தொடர் மறியல் போராட்டம் நடைபெறுந்தது. தொடர் மறியல் போராட்டத்தை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. உடுமலை நகரம்
ஒன்றியம், மடத்துக்குளம், குடிமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள துவக்க நடுநிலை மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் கூட்டு நடவடிக்கை குழுவை சேர்ந்த ஆசிரியர்கள் திருப்பூரில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்கப்பட்டன. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் தற்காலிக ஆசிரியர் கொண்டு பள்ளியின் கல்வித்துறையை நடத்தி வருகிறது. கிராமப்புறங்களில் ஒரு பள்ளிக்கு ஒரு ஆசிரியர் என்ற தற்காலிக ஆசிரியர் தெரிவு செய்யப்பட்டு பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்குங்க. அடுத்து இந்த ஒப்பந்த ஆசிரியர்கள் காலம் 8 மாத காலத்தை மீண்டும் நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு சொல்லலாம். புதுச்சேரியில் உள்ள ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு 2289 பேருக்கு 8 மாதம் பணி நீட்டிப்பு ஆணை வழங்கி கவர்னர் கைலாஷ்நாதன் அவர்கள் ஒப்புதல் பெற்றுள்ளாருங்க. புதுச்சேரி கல்வித்துறையில் 2021 ஆண்டு அடிப்படையில் 289 ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டன. இதை அடுத்து ஆண்டுதோறும் அவர்களின் ஒப்புதல் நீட்டிக்கப்பட்டு வந்தது. இதற்கிடையே கடந்த மார்ச் மாதம் கல்வித்துறை ஆசிரியர்களை நேரடி நியமனம் மூலம் தெரிவு செய்து பணி ஆணைகள் எல்லாமே வழங்கியதுனால இதனால் ஏற்கனவே பணியாற்றிய ஒப்பந்த ஆசிரியர்களின் பணிக்காலம் கடந்த மார்ச் 31 முதல் முடிவடைந்த நிலையில் அவர்களின் ஒப்பந்த காலம் நீட்டிக்கப்படவில்லை. இதனடுத்து ஒப்பந்த ஆசிரியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை அவங்க ஒரு பக்கம் நடத்துறாங்க. ஸோ அப்போது பேச்சுவார்த்தைக்கு நடத்திய முதல்வர் ரங்கசாமி மாதம் ஒப்பந்தம் நீட்டிக்கப்படும் என்றும் அதன் பின் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்றும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தகவல் தெரிஞ்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் கூறிய தகவல். அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய முதல்வர் ரங்கசாமி 6 மாத ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டும் என்றும் அதன் பின் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. இதையேற்ற ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த நிலையில் வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இது முதல் 2026 வரை மார்ச் 8 வரை மாதம் 8 மாதங்களின் ஆசிரியர்களின் ஒப்பந்தத்தை நீட்டிப்பதற்கான கோப்பிற்கு கவர்னர் கைலாஷ்நாத் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். ஸோ இதுதான் அவரும் பார்த்தீங்கன்னா ஒப்புதலே கொடுத்துட்டாரு அப்படின்றத தெல்ல தெளிவாக நமக்கே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் ஒரு ஆகஸ்ட் 14 மாதத்தில் இந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் பணி நிரந்தரம் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அடுத்து டிஆர்பியில் பள்ளி கல்வித்துறையில் 2013 டெட் பேட்சோடைய ரிசல்ட் என்ன ஆனது குறித்து சில தகவலை பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆண்டுகள் ஆகியும் இந்த 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் போஸ்டிங்கே போடலை அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டே இருக்கீங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு போஸ்டிங் விரைவில் வழங்க இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுடைய போஸ்டிங் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் போயிட்டு இருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ நம்ம இந்த தகவல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா டிஆர்பிலிருந்து வெளியான தகவல். இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, சூப்பரு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்துல பிஜிடிஆர்பியோடைய மெட்டீரியலை நாம இலவசமா வழங்க இருக்குங்க. பிஜிடிஆர்பி குறித்து சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. இதை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஆசிரியர்கள் போராட்டம் என்னாச்சு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்களுடைய மனமொத்த மாறுதல் கூறும் விண்ணப்பங்கள் பற்றியும் இந்த வீடியோல பார்க்கறக்குங்க. மக்களே, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோல இது எல்லாமே இருக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க. ஸோ பிஜிடிஆர்பி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பிஜிடிஆர்பியோடைய புதிய தேர்வுக்குண்டான அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. 2025 பிஜிடிஆர்பி தேர்வுகள் நடக்கும். ஸோ அக்டோபர் 10ஆம் தேதி நடத்துவோம் அப்படின்றதையும் நமக்கு தெளிவாக குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. பிஜிடிஆர்பியில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் எப்போ வரும் அப்படின்ட்டு இன்னும் சில வாரங்களாகவே மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சிலபஸ் எல்லாமே போட்டதுனால சிலபஸ்லையும் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான குழப்பங்கள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகி 12/10/2025 அன்னைக்கு நடைபெறும் அப்படின்றத நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தற்சமயம் நமக்கு இன்னும் சில முக்கியமான செய்திகள் கிடைக்குதுங்க. மனமுத்த மாறுதல் கோரும் விண்ணப்பங்களை கல்வி மேலாண்மை முகமையில்
இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வது குறித்த ஒரு சில அறிவுரைகள் எல்லாமே ஆசிரியர் தேர்வாளர் கொடுத்திருக்காங்க. மனமொத்த மாறுதல் கோரும் விண்ணப்பங்கள் கல்வி மேலாண்மை குழு மூலமா இதை மாற்றலாம். என்ன அதுன்றதை நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன், வாங்க. தமிழ்நாடு தொடக்க கல்வி அலுவலக இயக்குனருடைய செயல்முறைகளை இது நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாணைகள் செயல்முறைகள் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா செயல்முறைகள் அடிப்படையில் 2025 மற்றும் 26 ஆண்டிற்கான ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் சார்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் மின்னஞ்சல் மூலமாக அணிவிக்கப்பட்டுள்ளது. அதனை பின்பற்றி 2025 மற்றும் 26 கல்வியாண்டில் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கும் பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து மனமொத்த மாறுதல் கோரும் ஆசிரியர்களின் விண்ணப்பங்கள் மீது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் எல்லாமே கரெக்டாக பின்பற்றுறாங்களா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எனவே இந்த 2025 மற்றும் 26 கல்வியாண்டிற்கான அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான மியூச்சுவல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லலாம், டிரான்ஸ்ஃபர் கோரும் விருப்பமுள்ள ஆசிரியர்களுடன் விண்ணப்பங்கள் பெற்று கீழ்காணும் அட்டவணையில் அது எல்லாமே அவங்க ஃபில் பண்ணி அதுக்கு உண்டானதை பண்ணணும் அப்படின்றது தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து வகை ஆசிரியர்களின் மனமொத்த விண்ணப்பங்கள் மாறுதல் கோரும் ஒன்றியத்துக்குள்ளார மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்கிட்ட கொடுக்கணும். கல்வி மாவட்டத்திற்குள்ளார அனைத்து வகை ஆசிரியர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் மனமொத்த மாறுதல் மீது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து ஆணை வழங்கும் தொடக்க கல்வி இயக்குநர்கிட்ட இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த தொடக்க கல்வி இயக்குனர் அலகின் பணிபுரியும் கீழ் அனைத்து ஆசிரியர்களும் மனமொத்த மாறுதல் கோரும் விண்ணப்பங்களும் பெறுவதற்கான கடைசி நாளாக 6/8/2025 புதன்கிழமைக்குள் உரிய விதிகளின்படி பரிசீலித்து ஒன்றியம் மற்றும் மாவட்டம் கல்வி மாவட்டத்திற்கு மாறுதல் கோரும் விருப்பமுள்ள ஆசிரியர்கள் விண்ணப்பங்களை மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி அலுவலர் வழங்கிடவும் மாவட்டம் விட்டு மாவட்டம் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களை பரிந்துரைப்பட்டு அவங்களுக்கு உண்டான தொடக்க கல்வி இணை இயக்குனர் தொட்ட அவங்க கொடுக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ஆசிரியர் இயக்கங்கள் எல்லாமே பள்ளிகளில் போராட்டங்கள் நடத்திருக்காங்க. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கத்தின் நடவடிக்கை குழு போராட்டம் உடுமலையில் உள்ள அரசு குழு போராட்டத்தால் துவக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் மாணவர்கள் கற்பழித்தல் பாதித்தது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்குமே இதை வந்து நடைமுறைப்படுத்தணும். இடைநிலை ஆசிரியர்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடுகளை நீக்கி மத்திய அரசுகளுக்கு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் தொடர் மறியல் போராட்டம் நடைபெறுந்தது. தொடர் மறியல் போராட்டத்தை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. உடுமலை நகரம் ஒன்றியம் மடத்துக்குளம் குடிமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள துவக்க நடுநிலை மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் கூட்டு நடவடிக்கை குழுவை சேர்ந்த ஆசிரியர்கள் திருப்பூரில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்கப்பட்டன. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் தற்காலிக ஆசிரியர் கொண்டு பள்ளியின் கல்வித்துறையை நடத்தி வருகிறது. கிராமப்புறங்களில் ஒரு பள்ளிக்கு ஒரு ஆசிரியர் என்ற தற்காலிக ஆசிரியர் தெரிவு செய்யப்பட்டு பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்குங்க. அடுத்து இந்த ஒப்பந்த ஆசிரியர்கள் காலம் வந்து 8 மாத காலத்தை மீண்டும் நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு சொல்லலாம். புதுச்சேரியில் உள்ள ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு 2289 பேருக்கு 8 மாதம் பணி நீட்டிப்பு ஆணை வழங்கி கவர்னர் கைலாஷ்நாதன் அவர்கள் ஒப்புதல் பெற்றுள்ளாருங்க. புதுச்சேரி கல்வித்துறையில் 2021 ஆண்டு அடிப்படையில் 289 ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டன. இதை அடுத்து ஆண்டுதோறும் அவர்களின் ஒப்புதல் நீட்டிக்கப்பட்டு வந்தது. இதற்கிடையே கடந்த மார்ச் மாதம் கல்வித்துறை ஆசிரியர்களை நேரடி நியமனம் மூலம் தெரிவு செய்து பணி ஆணைகள் எல்லாமே வழங்கியதுனால இதனால் ஏற்கனவே பணியாற்றிய ஒப்பந்த ஆசிரியர்களின் பணிக்காலம் கடந்த மார்ச் 31 முதல் முடிவடைந்த நிலையில் அவர்களின் ஒப்பந்த காலம் நீட்டிக்கப்படவில்லை. இதனடுத்து ஒப்பந்த ஆசிரியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை அவங்க ஒரு பக்கம் நடத்துறாங்க. ஸோ அப்போது பேச்சுவார்த்தைக்கு நடத்திய முதல்வர் ரங்கசாமி மாதம் ஒப்பந்தம் நீட்டிக்கப்படும் என்றும் அதன் பின் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்றும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தகவல் தெரிஞ்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூறிய தகவல். அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய முதல்வர் ரங்கசாமி 6 மாத ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டும் என்றும் அதன் பின் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. இதையேற்ற ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த நிலையில் வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இது முதல் 2026 வரை
மார்ச் 8 வரை மாதம் 8 மாதங்களின் ஆசிரியர்களின் ஒப்பந்தத்தை நீட்டிப்பதற்கான கோப்பிற்கு கவர்னர் கைலாஷ்நாத் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். ஸோ இதுதான் இந்த அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதலே கொடுத்துட்டாரு அப்படின்றத தெள்ள தெளிவாக நமக்கே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் ஒரு ஆகஸ்ட் 14 மாதத்தில் வந்து இந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் பணி நிரந்தரம் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அடுத்து டிஆர்பியில் பள்ளி கல்வித்துறையில் 2013 டெட் பேட்சோடைய ரிசல்ட் என்ன ஆனது குறித்து சில தகவலை பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆண்டுகள் ஆகியும் இந்த 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் போஸ்டிங்கே போடலை அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டே இருக்கீங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு போஸ்டிங் விரைவில் வழங்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுடைய போஸ்டிங் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் போயிட்டுருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ நம்ம இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிலிருந்து வெளியான தகவல். இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.